ஹலோ மக்களே, ஹோப் யூ ஆல் குட். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா, நாங்கள் ரீவைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 minute ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமோட ப்ளூபர்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு நிமிஷத்தில் என்னடா ப்ளூபர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எங்கள் ஷார்ட் ஃபிலிமில் ப்ளூப்பர் இல்லை, ப்ளூப்பரில் தான் ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. ஸோ ப்ளூபர்ஸோட ஃபுட்டேஜ் தான் எடுத்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிமாக மாற்றினோம். நீங்கள் ப்ளூபர்ஸ் மட்டும் பார்க்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான டைம் ஸ்டாம்ப் இந்த டைம் ஸ்லாட்டில் இருக்குது. நீங்கள் அங்கே போய் ப்ளூபர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஆர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுனாலும் அது உங்களுடைய விருப்பம். இந்த ரீவெண்ட் அப்படின்ற 1 minute ஷார்ட் ஃபிலிம் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக இருந்த 2 பேர், ஒன்று கோபால், இன்னொன்று முகேஷ். அவங்க 2 பேருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட், இந்த ஷார்ட் ஃபிலிம் எந்தே கிடையாது. இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கான ஸ்டோரியோ டைரக்ஷனோ நான் பண்ணலை. ஆமாம், ஸ்டோரின்னு சொன்னீங்களே, அது இங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இருக்குது. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் லைஃப்பில் முகேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகுது. இந்த முகேஷ் அப்படின்ற கேரக்டரால் என் லைஃப்பில் கோபால் அப்படின்ற இன்னொரு கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. 2 பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள விட ஒரு 8 to 9 years நான் சின்ன பையன். அண்ட் தே ஆல்சோ பிகம் போத் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ். 7th செம்மில் அரியர் வச்சு 8th செம்மில் கிளியர் பண்ணதுனால எனக்கு ரிசல்ட் டிலே ஆச்சு. அந்த டைமில் நான் சற்று சோகத்தில் ஆழ்ந்திருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் கோபாலை நான் ஃபோன் பண்ணி, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், வீட்டில் தானே இருக்க, வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. நானும் போனேன். அங்கே தான் அடுத்தடுத்த சம்பவங்கள் அரங்கேறியது. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரி என்னன்னா, கோபால் அப்படின்ற ஒரு கேரக்டர் கோவிட் டைமில் தூங்கி எழுந்துக்கும் போது பேஸ்ட்டு இல்லை, அந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் தான் அவர் படமாக்கணும்னு விரும்பினார். ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேமரா கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டால், கேமராலாம் இல்லை மணி, இந்த ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டோ 40 எட்ஜ்ன்னு நினைக்கிறேன், ஆமாம் அந்த ஃபோனை தான் கொடுத்தாரு. சரி, இதை வச்சு எடுப்போம். கேமரா ஹேண்டில் பண்ண தான் நான் போனேன். ஆனால் என்னை விட பெட்டராக முகேஷ் நான் கேமரா ஹேண்டில் பண்ணதுனால அவருக்கு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு தேவையான ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. அப்போ தான் எனக்குள்ளே இருந்த டைரக்டர் வெளியே வந்தார். அண்ணே நீங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, எப்படியும் நான் தானே இந்த படத்தை எடிட் பண்ண போகிறேன், அதனால் என்னோட ஆசைக்கு நான் ஒரு வேர்ஷன் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே கோபால் அண்ணன் நடிச்சு கொடுத்தாப்புல. அதுதான் நீங்கள் பார்த்த ரீவைண்ட் ஷார்ட் ஃபிலிம். பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ சில ஷார்ட்லாம் ரிப்பீட்டடாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் அண்ணன்கிட்ட இருந்து கடன் வாங்கிக்கிட்டேன். நான் வீட்டுக்கு வந்து கேப்கட் ஓப்பன் பண்ணி வெட்டி ஒட்டி எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சினிமேட்டிக் ஸ்டைலில் எடிட் பண்ணிட்டு, இதை அண்ணனுங்க 2 பேரும் பார்த்துட்டு, மணி நல்லா பண்ணியிருக்க, அதனால் இதே நம்ம ஃபைனல் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரெடிட்ஸும் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படித்தான் நான் டைரக்டரான சம்பவம். தெரியலண்ணா, இல்ல இங்க தான் தெரியும். நீ அதான் சொன்ன, கையை மேலே தூக்கணும். இங்கே தான் தெரியுறீங்க, இன்னும் கூட மேலே தூக்கணும். நீ இங்க பாரு, இதை வேணா இப்படி வச்சு இங்க பாரு. இவ்வளோ ஹைட்டு நிற்கிறேன்ல, கை வலிக்கும் பாபு, பார்க்க முடியாது. எங்க எடுக்க போகிறது வெறும் 10 செகண்ட் தான். ஓகே வாடு. ஓகே சரி, ஓகே. அப்போ உள்ளே நின்று இன்னும் கொஞ்சம் கூட. ஓகேவா? போ. தெரியலண்ணா, தெரியுறீங்க. உயிரை வாங்குறேன், நல்லா தான் கேட்கல. ஆல்ரெடி ரெக்கார்டிங்கில் தான் இருக்கும். சரி, சென்டர் இது கிரிட் சென்டர் ஃப்ரேம் கிரிட்ல கிரிட் வச்சுக்க. கிரிட்ல தான் இருக்கு. வந்த உடனே ஆல்ரெடி ரெக்கார்டிங்கில் இருக்குண்ணா. எங்க ரெக்கார்டிங் ஏதோ போயிட்டு இருக்கு. அப்படியா? சரியா? அப்படியா? ஆமா, ஆன் பண்ணல, பின்னாடி ஆன் பண்ணல, நினைச்சு காமிச்சிரேன்டா முதல்ல. இல்ல வெளியே போடா இருக்கு. கேமராமேன் எடுக்காம இருக்கு. ஆக்டர் ஆக்ஷன். அவனை விட்டு போனா ஜெஸ்ஸி காலையில் ஒரு டீ குடிச்சாங்க. அவ்வளோதான், அவனே சொல்லிக்கிறான். அவ்வளோதான். அமைதியா ஆக்ஷன். அவ்வளோதான். ஓகேவா? அது இல்லை, அவங்க நார்மலாக பண்ணுறேன். ஓகேவா? அப்படி கண்டினியூலி மிஸ்டேக். பின்னாடி இருக்கு. இந்த சைடு தானே இருந்தேன். எப்படி டக்குனு இப்படி திரும்பினேன். இப்போ இங்கே நின்றுக்கோ, இல்லைன்னா அப்படியே நின்றுக்கோ. எங்க வேணா வச்சு எடுக்கலாம்டா. இது க்ளோஸ்டா. இது இருக்கிற மாதிரி. சரியா? அவ்வளோதான், கட் பண்ணிட்டு போதும். ஆமாம், இப்படி தான் நான் காலியாக இருக்கிறது. அவ்வளோதான், போதும். கேமரா ஆக்ஷன். ஜூம் பண்ணா நீ ரோலிங்னா தொடரணும். ஆக்ஷன் ஸ்டாப் பண்ணு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிற. அதுவும் கரெக்ட் தான். ஓகே. ஆக்ஷன். ஓகே. கீழ கேமரா இருந்து ஆக்ஷன். கீழ இருந்து கை எடுத்துட்டு போனா. ஆக்ஷன். ரோலிங் கேமரா ஆக்ஷன். முன்னாடி தான் பின்னாடி போனோம். நீ அப்படியே போனா, அப்படியே ரெக்கார்டிங். கேமரா ஆக்ஷன். ஏய், என்னடா பால் விளம்பரத்துல பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சிட்டு இருக்கிற?
ரோலிங் கேமரா ஆக்ஷன். அவ்வளோதான்டா. கேமரா ஆக்ஷன். ஆக்ஷன். டேய் சும்மாறா. கேமரா ஆக்ஷன். கசப்பு வாழ்க்கையே கசப்பு. ரோலிங் கேமரா ஆக்ஷன். பாபு எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ரோலிங் கேமரா ஆக்ஷன். மண்டே நோக்கினாதான் அந்த இது சிலுக்குடா சிலுக்குடா. அப்படியே காலை கீழே போட்டு மேலே இல்லை. இந்த கண்ணா வைக்கிறீங்க? இந்த கண்ணு இந்த கண்ணா? இந்த கண்ணா? பண்ணு பாபு. அவ்வளோதான் பாபு, அவ்வளோதான். அந்த பாபு ஓகே. கேமரா ஆக்ஷன். ஓகே. சிட்டி வாக் கமான். கேமரா ஆக்ஷன். முன்னாடியே வந்துட்டான். வேற சூப்பர் பாபு. அப்படியே பண்ணு பாபு. அப்படியே பாபு. அப்படியே பண்ணு பாபு. அப்படியே பண்ணு பாபு. அப்படியே பண்ணு பாபு. அப்படியே பண்ணு பாபு. சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. பண்ணு பாபு. அப்படியே பண்ணு பாபு. அப்படியே பண்ணு பாபு. அப்படியே பண்ணு பாபு. அப்படியே பண்ணு. துப்பு பாபு. அப்படியே துப்பு பாபு. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. துப்பு பாபு. லுக்கே வேண்டாம். அந்த லுக்கே அப்படியே நீ ராக்கு 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 லுக் ராக்கு லுக். நார்மலா ஜென்ட் அப்படியே அப்படியே துப்பு. கீழே கீழே பா துப்பு. துப்பா. சோதிக்காதீங்க அண்ணையா, சோதிக்காதீங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் முகேஷ். எனக்கு அனிமேஷன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் என்னோடய அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுக்காக நான் 2D ப்ரோ ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். ஸோ சேனல் ஆரம்பித்து எந்த வீடியோவும் போடாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அனிமேஷன் டிலே ஆனதுனால கோபால் அண்ணக்கிட்ட போயிட்டு, அண்ணன் அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒன்று சும்மா தானே இருக்குது, நீங்களும் எதுவும் ரிலீஸ்லாம் பண்ணல, நான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அண்ணன் சரிடான்னு சொல்லி உடனே சொல்லிட்டாரு. யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் வேறு யாரோ ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? ஆனால் அண்ணன் அதை பற்றிலாம் யோசிக்கல. நான் கேட்டேன், என்னென்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்க? நீ கேட்ட உனக்காக. சரி நீ ஏதோ ட்ரை பண்ணுற பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுப்போம்னு சொல்லிட்டு அவரோட ஃபுட்டேஜையே கொடுத்துட்டேன். இந்த மனசு இருக்க அதான் கடவுள். இந்த ஜேர்னியிலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எஸ், நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே அதுக்கான வேவை கண்டிப்பாக தேடிக்கும். நெக்ஸ்ட் விஷயம், நீங்கள் பண்ணுறது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், இல்லை பெரிய விஷயமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு கோ வித் த ஃப்ளோ. தேர்ட் திங், மிஸ்டேக்ஸ் ஆர் காமன். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக அமையாது. சம் மிஸ்டேக்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் டூ. ஃபோர்த் ஒன், என்ஜாய் த ப்ராசஸ். ஆமாம், நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறீங்களோ அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். யூ வில் டெஃபினெட்லி ஷைன் ஒன் டே. இந்த ஜேர்னியில் எனக்கே நிறைய லைஃப் லெசன்ஸ்லாம் கிடச்சி. அதில் சிலது உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நாட் எவ்ரி பீப்புள் அரவுண்ட் யூ வில் சப்போர்ட் யூ. நீ பழகிற கான்டாக்ட்ஸில் இருக்க எல்லாருமே உன்னை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நிச்சயம் கிடையாது. லெட் பீப்புள் லாஃப் பிஹைண்ட் யூ. நீ செய்கிற ஒரு வேலையை பார்த்தோ இல்லை உன்னோட ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் எதை பார்த்து வேணாலும் யாராச்சும் உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கேர் பண்ணவே கூடாது. டாக்கிங் இஸ் ஈஸி, மேக்கிங் இஸ் ஹார்ட். ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, நானாக இருந்தேன்னா அது எவ்வளோ கரெக்டாக பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படிலாம். ஸோ லெட் தெம் டாக், யூ ஜஸ்ட் மேக் யுவர் திங்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம், அக்கறைக்கும் எதிர்பார்ப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களை சுற்றி இருக்க நிறைய பேர் உங்கள் மேலே அக்கறை காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட எதிர்பார்ப்பை தான் உங்கள் மேலே திணிப்பாங்க. ஸோ டோன்ட் ஃபால் ஃபார் தேர் வேர்ட்ஸ். ப்ராக்ரஸிங் வெரி ஸ்லோ doesn't means you failed. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதோடைய சக்ஸஸ் டிலே ஆகலாமே தவிர டினை ஆகாது. ஸோ just keep doing what you love. Never seek for motivation. உங்களோட ஒர்க்கை நீங்கள் தான் பண்ணி ஆகணும். So get surrounded by people with good mindset without age limit. At the end of the day இது உங்களுடைய லைஃப். உங்களுக்காக யாரும் உங்களோட லைஃப்பை வாழ போகிறது கிடையாது. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் யாரும் எடுத்துக்க போகிறது கிடையாது. ஸோ உங்களோட ஒர்க்கை நீங்கள் தான் பண்ணணும். பண்ணுங்கள். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். ஆல் தி பெஸ்ட். Bye bye.